தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு தேங்காய் பாவு எடுத்துங்க, வெள்ளை பாவு எடுத்துங்கிறோம். தேங்காயை நெய் விட்டு திருவிடணும், நல்லா திருவத்தில் திருவிட்டு தேங்காயை வந்து நெய் விட்டு வறுத்துக்கணும். கடாயில் வறுத்துட்டு முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் நெசுக்கி வச்சுக்கணும். முந்திரி பருப்பு எண்ணெய் விட்டு நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஜீரோ காசி வச்சுட்டு தேங்காயை ஒரு வறுத்துடணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் பைத்தியம் பருப்பு கொஞ்சம் அதை கூட ஒரு கப் போடணும். போட்டு அதை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஜீரோ எடுத்துகிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த வெள்ளைப்பாவை காசி இதில் ஊற்றிடணும். வெள்ளைப்பாவை காசி இதில் ஊற்றிட்டு நல்லா கலரணும். கலரிட்டு வெல்லம் நல்லா வடி பிடிக்காத மாதிரி கலரணும். அதுக்கு தான் இந்த மாதிரி கடாயை வச்சா தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அது கலரிட்டு உருட்டும் போது காட்டுறேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். பேன் காத்தில் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு உருட்டி வச்சுட்டாக்கா சூப்பராகிடும். எதனால் இது டேஸ்ட் வரும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அந்த பைத்தியம் பருப்பு சேர்க்குறோம் பாரு, அதனால் கொஞ்சம் நல்லா முறுக்கு நல்லா டேஸ்ட் வரும். அந்த தேங்காயை வந்து அந்த மாதிரி திருவி அந்த மாதிரி பருப்பி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் புண்ணெல்லாம் நல்லாயிடும், வாயில் அச்சரம் வந்தால் நல்லாயிடும். எல்லாத்துக்குமே அந்த தேங்காய் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ரொம்ப யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் வந்து எப்போவுமே நான் இந்த கோவிலுக்கு சாமிக்கு எல்லாம் உடச்சதெல்லாம் நிறைய தேங்காய் இருக்குது. அதனால் சரி என்ன செய்யறதுன்ட்டு பார்த்தேன். நான் பசங்களுக்கு குழம்புல போட்டாலும் சாப்பிட மாட்டானுங்க. சரி இப்படி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாங்க. இந்தமாரி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. நான் கூட வந்து இதை வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி அடிக்கடி தேங்காய் பருப்பி, கடலை பருப்பி, அப்புறம் வந்து வேர்க்கடலை பருப்பி எல்லாமே செய்வாங்க அம்மா. இங்கே எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு கடையில் தான் வாங்கி சாப்பிட்றது. அங்கே இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் செஞ்சேன். எனக்கு சாப்பிட்டானுங்க, அது கவனம் இல்லை. காலையில் எனக்கு அந்த மாதிரி இந்த தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து டார்ச்சர் பண்ணால் என் பையன். சரின்னு சொல்லிட்டு உட்காந்து திருவி பருப்பு வறுத்து எல்லாம் பண்ணி செஞ்சேன். இப்போ அம்மா டேஸ்ட்டாகுதும்மா, இப்போ சொல்கிறான் டேஸ்ட்டாகுதும்மா, இனிமேல் போட தேங்காய் மீந்தாக்கா இப்படி தாம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என் பையன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களை கூட குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாக்கா. இன்னும் வந்து அதை வந்து அப்படியே நம்ம பிடிச்சி வைக்கிறோம். இன்னும் வந்து என்ன பண்ணணும், அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவு கையில் தொட்டுக்கணும். கடலை உருண்டை இதெல்லாம் பிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் பிடிச்சோம்னா இன்னும் நல்லா உருண்டை வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் நல்லா நம்ம 4 படம் வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு வாரத்துக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட வரும். ஃப்ரிட்ஜில் வச்சா வரும், மற்றபடியே வெளியே வச்சிங்கன்னா இருக்காது. ஒரு மாதிரி வாசனை வரும். தேங்காய் வந்து எதில் இருந்தாலும் உசுல் வரணும். நம்ம வந்து தேங்காவை வந்து நல்லா நெய் எண்ணெய் விட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டோம். அதனால் ஒன்றும் ஆகாது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்போவுமே சரி தேங்காய் மீந்துட்டாலும் சரி, தேங்காய் அந்த மாதிரி கோவிலுக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்ட்டு வேஸ்ட் பண்ணாத இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரிங்க மக்களே, நாளை சந்திப்போம். தேங்காய் பருப்பை பற்றி இன்றைக்கி சொன்னேன் நான். நாளை சந்திப்போம்.